நேத்து வெட்னஸ்டே பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து சப்பாத்தி பண்ணிட்டதுனால மதியம் அவ்வளவா பசிக்கல. ஸோ சிம்பிளா லெமன் ரைஸ் தான் வச்சிருந்தேன். கூடவே எக் பாயில் பண்ணிட்டு தேங்காய் துவையல் அரைச்சாச்சு. ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ, வீட்ல வந்து பிரெட்டும், சீஸும் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து கார்லிக் பிரெட் பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதோட ரெசிபி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. கார்லிக் வந்து இந்த மாரி நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாரி குட்டியா சாப் பண்ண கொத்தமல்லி இலை, சீசனிங்க்கு கொஞ்சமா இட்டாலியன் சீசனிங், அதுக்கப்புறமா கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இத வந்து பிரெட்ல வச்சு இந்த மாரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வீட் பிரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஒயிட் பிரெட் இருந்துச்சுன்னா, அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்ல தோசை தவா வச்சுட்டு, அதில கொஞ்சமா பட்டர் சேர்த்து இந்த மாரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரெட் பீஸஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன சீஸ் இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. சீஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா கூட மேல வந்து நம்ம கொஞ்சம் சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இத வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாரி சீஸ் வந்து நல்லா உருகி வந்து பிரெட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சீஸி கார்லிக் பிரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.